ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னாவே ஒரு ரெட் டிஷர்ட் போட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு கேக். அதுதான் மஸ்ட். பிரேக் டைமில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என் கொலீக் சொன்னாங்க, லைக் அவங்களோட அண்ணா வந்துட்டு 3 வீக்ஸ் ஆமாம் அவங்களோட ஹாலிடே பீரியட். இது கம்பெனி ஆஃபர் பண்ணுது. அந்த 3 வீக்ஸ் வந்துட்டு அவங்க தாய்லாந்து போகிறாங்களாமா. தங்கச்சியோ அவங்களுக்கு 2 வீக்ஸ் இருக்காமா. அவங்களும் வேறு ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்களாமா. அவங்க புலம்பிட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் இங்கே வந்துட்டு கிறிஸ்மஸ் டைம் வந்துட்டு ஓகே வேலை பார்த்துட்டு இருக்கணுங்கிற மாதிரி. அதே டைமில் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீயும் வந்துட்டு கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவியான்னு. அப்போ நான் சொன்னேன், நான் நான் இருக்கிற கண்ட்ரி வந்துட்டு இந்தியா. அங்கே வந்துட்டு நாங்கள் எல்லா ஃபெஸ்டிவலும் ஒரே மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். எஸ்பெஷலி நான் இருந்த இடம் வந்துட்டு எல்லாமே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லா கம்யூனிட்டியும் ஈக்குவலாக இருக்கிற ஒரு இடம். ஸோ அதனாலேயே எல்லா ஃபெஸ்டிவலும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இது சொல்லும்போது தான் கிறிஸ்மஸ் டே ஸ்பெஷல்னா எனக்கு என்னோட மெமரியில் வேறு ஒரு ஒரு இன்சிடென்ட்னா, அந்த பீரியடே எங்களுக்கு 10 டேஸ் லீவ் விட்ருவாங்க. 10 டேஸ் லீவில் இந்த கரோல் இதுங்கெல்லாம் ஓகே நம்ம கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க சர்ச்சில் இருந்து நைட் ஒரு 7:30 ஆகும்போது கரோல்லாம் பாடிட்டு ஜாலியாக வருவாங்க. எல்லா வீட்டுக்கும் ஓகே வந்துட்டு பாட்டு பாடிட்டு ஸ்வீட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அங்கே டீ காஃபியெல்லாம் கொடுப்பாங்க, கேக்கெல்லாம் தருவாங்க. அவங்க வீட்டில் அதெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் பாட்டெல்லாம் பாட்டு ஜாலி பண்ணிட்டு போயிட்டுருப்போம். எனக்கு என்னென்னா, இப்போ எங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இவங்கெல்லாம் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட நாங்களும் ஜாயின் பண்ணிடுவோம். எல்லா வீட்டுக்கும் போவோம், ஜாலியாக இருக்கும். நைட் எஸ்பெஷலி 7:30 to 8 o'clock அந்த டைமெல்லாம் வந்துட்டு பாட்டெல்லாம் பாடி ஸ்டார்லாம் பிடிச்சிட்டு செம்மையாக இருக்கும். இதுதான் எப்போ கிறிஸ்மஸ் வந்தாலும் என்னோட சைல்ட்ஹுட்டில் இருக்கிற அந்த மெமரிஸ் மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் தான் நான் என் கொலீகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இப்படி இருந்துச்சு என் சின்ன வயசில். அது கேட்கும்போது அவங்க சொன்னேன், இப்போவே நீ சின்ன வயசில் தான் இருக்க. இதை கரெக்ட் கேட்கும்போது உங்களுக்கே என்னடா இது இப்படி சொல்கிறேன். ஆனால் அது சொன்னவங்களுக்கு ஏஜ் வந்துட்டு ஒரு 50-55 இருக்கும். அப்போ தான் சின்ன பையன் தானே. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ்.